தேர்ட் மேட்ச் பிட்வீன் எம்சிசி ஸ்பாட்டன்ஸ் விஸ் வீரச்சோழன். இதில் டாஸ் ஒன்று வீரச்சோழன் டாஸ் ஒன்று ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. எம்சிசி ஸ்பாட்டன்ஸ் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே டாட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க வீரச்சோழன். செகண்ட் ஒன் ஃபுல் பேக் லென்த்தில் கரெக்டாக வாட்ச் பண்ணி பாயிண்டில் கட்டுக்கும் போனாங்க. ஓட்டுக்கான வாய்ப்பு பண்ணி பார்ப்போம். பாலை துரத்தி ஃபீல்டில் அறியணும். நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு பவுண்டரியை முழுசாக ஓடி இருக்கப்பட்ட 2 பந்து ஏறி மறிச்சுனாங்க. பேட்டில் நிற்க இருந்துச்சு. நான் டேக்கன் 4 அடுத்த பாலே விக்கெட்டாக மாற்றி கொடுத்துருவாங்க கூட சொல்லலாம். பவுலிங்கில் பவுலர் பவுலிங்கில் சிவா ஷார்ட் பால் மறிச்சின்னாங்க. இந்த தடவை டாப் பேட்ச் சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியுமா? நல்ல டேக்கன் ஃபீல்டர் விக்கெட் பந்து ஷார்ட் பால். இந்த தடவை ஃபுல் பேக்ல இருந்தால் ஒரு டாட்டு மறிச்சின்னு கட்டுக்கு போனாங்க. ஃபுல் பேக்ல இருந்தால் அகைன் ஒரு டாட்டு. பேக் டு பேக் டாட்டோட இந்த ஓவரை முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன் சிவா. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா விஜய். முதல் ஓவர் பவர் பிளேயர் 2 ரனில் போட்டு கொடுத்துருக்காங்க சிவா. செகண்ட் ஓவர் ஸ்போர்ட் முதல் பாலே லீடிங் ஏஜில் நல்லா ஸ்டாப் தடுமாறினாலும் பாலை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1 வந்து ஏறி மறிச்சு நின்னாங்க. இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் பண்ணி எடுத்து விட்டுருந்தாலே பின்னாடி கண்டிப்பாக பவுண்டரி வந்திருக்கும். பேட்டில் படல. ஷார்ட் பால் ஸ்ட்ரைட் தான் ஃபீல்டர். சிங்கிள் அலோவ் பண்ண சொல்லிட்டாங்க. சிங்கிள் மதன். இந்த தடவை எக்ஸ்ட்ரா கவர்ற ஒரு குவாலிட்டியான பவுண்டரி. மதன் பேட்லேருந்து முதல் 4 பந்து அது டவுன் த ரேக் போய் அகைன் எக்ஸ்ட்ரா கவரில் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். 4 அடிச்சு அடுத்த பாலே விக்கெட்டாக மாற்றி கொடுத்துறாங்க பவுலர் விஜய். இந்த ஓவரோட கடைசி வந்து ஸ்டேக்கிங்கில் லெஃப்டி நியூ பேட்ஸ்மேன் கட்டுக்கு போனாங்க. இருக்கிற ஃபுல் பேக்ல இருந்தாலும் டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிட்டாங்க விஜய். முடியல 8 ரன் ஆடி இருக்காங்க எம்சிசி ஸ்பாட்டன்ஸ். ஸ்டார்ட்னா காலிஸ் ஃபர்ஸ்ட் பால். இது வரைக்கும் 2 ஓவர் சிக்கலமான ஓவரை தான் பதிவு பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இந்த ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. ஹைட்டு மட்டும் நான் பெரிய டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச் எடுக்க முடியுமா? நல்ல ரன்னிங் கேட்ச்னு பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. ஓடி இருக்கப்பட்ட 2 அடுத்த பந்து. இந்த ஃபுல் பேக் வந்து கம்பேக் டாட் போர்டு அடுத்த பந்து. அகைன் ஃபுல் பேக்ல இருந்தாலும் டாட் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க காலிஸ். அடுத்த பந்து ஏறி மறிச்சுனாங்க. நல்ல ஒரு லைன் ஆனாலும் வெளியே போயிடுச்சு. அகைன் ஃபுல் பேக்ல இருந்து டாட் பேக் டு பேக் டாட்டஸை மட்டுமே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் ஒரு ஒயிட்டை தவிர சும்மா டவுன் ட்ராக் போனாங்க. அதை பார்த்துட்டு முன்னாடியே பவுலர் கொடுத்துறாங்க. பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற ரியாக்ஷன் கூட சொல்லலாம். பவுலிங் சைட்லேருந்து டாட் பால் அதுவும் டாட்டு. அட்லாஸ் இந்த டாட்டோட இன்னொரு முடிச்சிருக்காங்க காலிஸ். 3 முடியல 11 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஸ்டார்ட்னா அசோக் பவுலிங்கில். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். அடுத்த பந்து செகண்ட் ஒன் மாதிரி சின்ன பார்த்து முன்னாடியே கொடுத்துனாங்க டாட் பால். அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. பேட்லையும் நிற்க இருந்துச்சு. கீப்பர் கேட்சை ட்ராப் பண்ணி டாட் பால். அடுத்த பந்து ஆப்டர் அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு டாட் பால் அகைன். லோட்டாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் டாட்டா மாறிடுச்சு. அடுத்தடுத்த பந்தை டாட்டாவே மாற்றிருக்காங்க. பந்து ஆப்டர் அக்கர் டாட் பால். லோட்டாஸ் இந்த டாட்டோட இந்த இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 11 ஆடிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 12 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. வீரச்சோழன் 2 அப்படின்ற டார்கெட்டில் லெஃப்ட் சிவா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் புத்தல் பாலே ஏறி மறிச்சு பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. குவிக்கராக வந்துருச்சு டாட்டு பந்து. தப்பான பால் குவிக்கராக பனிஷ் பண்ணிட்டாங்க மெயின் ஸ்டம்ஸில். அது 6. சிவா பேட்லேருந்து முதல் 6. மீதமுள்ள பந்துக்கு 6 அடிக்கணும். இந்த தடவை கிளியராக பதம் பார்த்துருக்கா ஆஃப் ஸ்டிக்கு. 6 அடிச்சு அடுத்த பாலே விக்கெட்டாக மாற்றி கொடுத்துறாங்க. மீதமுள்ள பந்துக்கு 6. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஏகே. அடுத்த பந்து இதோ வந்த முதல் பாலே ஷார்ட் பால் வெயிட் பண்ணி ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. வெளியே போயிடுச்சா இல்லை கேட்சான்னு பார்ப்போம். வெளியே தாண்டிடுச்சு. இதோ 6. என்ன ரிசல்ட் அப்படின்னு தெரியல. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சுமார் 5 தடவை மிட் வீக்கில் பட்டாருன்னு தெளிவான கனெக்ட். அட்லாஸ் இந்த ஆரோட இந்த மேட்ச் எம்சிசி ஸ்பாட்டன்ஸ்.